கடகம் ராசி எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு பழகக்கூடிய ராசி. எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 12 ராசிகள்லையுமே அது 2வது சரராசியாக இருக்குது. பஞ்சபூத தத்துவத்தில் இந்த கடக ராசி நீரின் தத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கடகராசியோட அதிபதி அப்படின்னு பார்த்தா சந்திரன். இந்த ராசியில் புனர்பூசம், பாதம், பூசம், ஆயில்யம்ல எல்லா நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், அதாவது இந்த வாரம் பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கடகராசி ஒரு பெண் ராசியாக பார்க்கப்படுது. இதோட சின்னம் நண்டு. நண்டு போல அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பு தான் கடகமாக இருக்குது. 12 ராசிகளே இந்த கடகராசி அப்படிங்கிறது அதிக அளவு ஈர்க்கக்கூடிய தன்மையும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் கொண்டது. இந்த கடகராசியில் பாருங்கள், இந்த ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக கொண்ட ராசிக்காரங்க. உங்களுக்கு பாருங்களேன், பார்வையில் ஒரு அழகு இருக்கும், நல்ல ஞாபக சக்தி, அறிவாற்றல் இதெல்லாம் கடகராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த துறையில் நீங்கள் நுழைஞ்சாலுமே அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வார கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் இருக்கிறவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கான முழுமையான பிரச்சனைக்கான தீர்வு பெற உங்கள் ஜாதக அமைப்பால் அந்த ஒரு நல்ல விஷயத்தை பெற முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் தீரணும், பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும், ஏன் தீர்க்க முடியாத கணவன் மனைவி பிரச்சனையை கூட நீங்கள் எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச எல்லா உயர்வுமே பெறலாம் உங்கள் ஜாதக அமைப்பின் மூலமாக. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அன்பான பேச்சு இருக்கும். உங்கள் நிர்வாக திறமை எல்லோராலையுமே ஒரு சிறப்பான உயர்வு அப்படின்னு பேசக்கூடியதாக இருக்கும். எல்லோரையும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க சீக்கிரமாக. அதே போல் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோட அதிகாரத்தை கூட வலுவிழக்க செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன். ஒருவரோட மனதை சந்திரன் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அதுபோல் நீங்களுமே மற்றவங்களோட மனசில் இருக்கிற விஷயத்தை எளிதில் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே போல் விரைவில் மற்றவங்களோட மனதிலும் இடம் பிடிச்சிடுவீங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே லட்சியம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சிறப்பான குணம். எல்லோருக்கிட்டையுமே சகஜமாக பேசி பழகுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசனை செஞ்சு செயல்படுங்க. துணிந்த பின் துயரம் இல்லை, அந்த சொல்லுக்கேற்பதான் நண்டுபிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் பிடிவாதமும் அதிகமாக இருக்குங்க. பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பிடிவாதம் அதிகமாக இருந்தாலுமே இறக்கு குணம் அதை விட அதிகமாக இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானம் அதில் பாருங்கள் கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம், இங்கே வந்து உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் தான் இங்கே சூரியன், புதன், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களின் சேர்க்கை அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், அயனசேன போகஸ்தானத்தில் குரு பகவான், அதுவும் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. இவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கடகராசி அப்படின்னு வந்தால் கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 6, 9 அதிபதி குரு பகவான், அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. நவ கிரகங்களும் உங்களுக்கு இப்போ பக்க பலமாக இருக்க போகுது.
அதுவும் பாருங்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். அதுவும் திருமண முயற்சியாக இருந்தால் வெற்றி தரும் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு உங்கள் எதிர்பாலினத்தரால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்துடும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் சிறப்பான யோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க. கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். தொழிலாளிகளுக்கு புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடமானத்தில் இருந்த பொருட்களை மீட்டெடுப்பீங்க. இந்த வீடு, நகை, இது மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ. அதனால் உழைப்பதில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. செலவு பண்ணும்போது அத்தியாவசிய செலவுக்கு பண்ணுங்கள். ஆடம்பரத்தை தவிர்க்க பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டில் நல்ல பேர் கிடைக்க போகுது. உங்களோட செயல் எல்லாராலையுமே பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சை விலகி சாதகமான முடிவு உங்களுக்கு சேருது. பிள்ளைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதே போல் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவசியம் இல்லாத வம்பு வழக்குகளை தவிர்க்க பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு புனித நதிகளில் நீராடி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களை நீங்கள் இரட்டிப்பாக பெற முடியும். இந்த வாரம் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்குது. கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீருது. ரொம்ப நாளாக இருந்த கஷ்டம் உங்களை விட்டு இப்போ குறையுது. எதையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு சாதுரியம், இதெல்லாமே அதிகரித்து காணப்படும் இந்த வாரம். வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணம் கூட இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி சூழல் இருக்குது. அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் பாருங்கள். உங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ், ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்துச்சுன்னா அதுலேயுமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளரும் நிறைய கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தடைபட்டு போன ஆர்டரை கூட இப்போ நீங்கள் சிறப்பாக எடுத்து செய்வீங்க. முன்பு செய்ய முடியலன்னு கூட ஒரு சில வேலையெல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடித்து எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களோட செயல் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பதவி உயர்வு, பொறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கொடுத்த பணிகளை சிறப்பாக செய்யுங்க. அதுக்கான பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் இந்த வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட நல்ல மதிப்புக்கு நீங்கள் ஒரு ஆளாக முடியும். வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்குற மாதிரியான சூழல் உருவாகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரிய கொண்டாட்டம் இப்போ ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பாருங்கள் வம்பு வழக்கெல்லாம் தீருது. உங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகரிக்குது. குழந்தைங்க மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். பெரியவங்கள மூலம் அணுகலும் வரும். சகோதரர்கள்கிட்ட பேசும்போது மட்டும் கவனமாக பேசி பழகிறது நல்லது. உறவினர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா காரியத்தையுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பண வரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் இப்போ கிடைப்பாங்க. அவங்க மூலம் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உதவிலாம் கிடைக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அமைப்புகளை பார்க்கும்பொழுது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்படணும். கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு தீர விசாரித்து நீங்கள் உங்களோட செயல்களை நடைமுறைப்படுத்துறது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட காரியங்களில் இருந்த தடைகள், எதிர்ப்புகள் உங்களை விட்டு இந்த வாரம் விலகுது. பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையுது. மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பாடங்களை திட்டமிட்டு படித்தா நல்லதாக இருக்கும். சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. நீங்கள் உங்களுக்கான காரியங்களை பேசியே சாதிச்சுப்பீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உருவாகியிருக்கு. அடுத்த பூசம் நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த வாரம் நீண்ட தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நன்மையாய் உங்களை சேரும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை எளிதில் தீர்க்கக்கூடிய தன்மை இப்போ உங்களுக்கு உருவாகுது. பூர்வீக சொத்தில் இருந்த தகராறுமே இப்போ நல்ல முடிவுக்கு வருது. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். அதுவும் உங்கள் பார்ட்னரோட ஒத்துழைப்பால் பாருங்கள் வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கடிதம் மூலம் நல்ல தகவல் நல்லபடியாக சேரும். வராதுன்னு நினச்ச பணம் கூட கை சேர வாய்ப்பு இருக்குது. வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். கஷ்டம் குறையுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சாதகமாக நடக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வேகமாக செயலாற்றணும். அந்த எண்ணம் இருக்கும் பாருங்கள். இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும். வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னா, துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்கி வருவதால் துன்பங்கள் நீங்கும், காரிய வெற்றி உண்டாகும்.
துர்க்கையம்மன் வழிபாடு இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு உண்டாகும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் பதிவு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.